ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது மேக்ஸை டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ கிராஃபிங் கால்குலேட்டர் ஜியோஜிப்ரா. அதை தமிழில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் ஜியோஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். த ஜியோஜிப்ரா த வேர்ல்டு ஃபேவரட் ஃப்ரீ மேத் டூல்ஸ் யூஸ்டு ஓவர் பை 100 இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே ஜியோஜிப்ராவோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஜியோஜிப்ரா டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் டீச் அண்ட் லேர்ன் மேத் இன் இயர் ஸ்மார்ட்டர் வேணும் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் கால்குலேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே ஜியோஜிப்ரா கால்குலேட்டர் ஷூட்டில் கிராஃபிங்கோட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இது நமக்கு இன்புட் பார்னு தெரியும், இது வந்து நமக்கு கீபோர்டுன்னு தெரியும், இது கிராஃபிக்ஸ் வியூ, இது அல்ஜிப்ரா வியூன்னு தெரியும். அதே போல் டூல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு இங்கிலீஷில் இருக்கும். சப்போஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இதோடைய லாங்குவேஜ் செட்டிங்ஸை நம்ம தமிழில் மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு கியர் சிம்பிள் இருக்குது, அதாவது செட்டிங்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டிங்ஸ்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே திரும்ப ஒரு செட்டிங்ஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே குளோபல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதில் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். அதில் நம்ம தமிழ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழ் எங்கே இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த டூல்ஸ்லாம் பாருங்கள் இங்கிலீஷில் இருக்குது. இப்போ நான் தமிழ்னு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோடனே பாருங்கள், இப்போ ஜியோஜிப்ராவோட இன்டர்ஃபேஸ் வந்து எதில் மாறிடுச்சு அப்படின்னா தமிழில் மாறிடுச்சு. நான் அதை கொஞ்சம் இன்னும் பெருசுப்படுத்திக்கிறேன். இங்கே பாருங்கள், நகர்த்துக, புதிய புள்ளி, குறுக்கு வெட்டு, அதே போல் கோணம், தூரம், பரப்பளவு, கோடு, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கோடு, கோடு பார்த்திங்கன்னா கவராயம், நம்ம காம்பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கவராயம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே தமிழில் மாறிடுச்சு. ஸோ இது வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே இந்த அல்ஜிப்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அச்சார கணிதம்னு மாறிடுச்சு. டூல்ஸுங்கிறது கருவிகள், டேபிளுங்கிறது அட்டவணை, ஸ்ப்ரெட்ஷீட்னு தான் இருக்குது. இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம்னா உள்ளீடு, இங்கே பாருங்கள், இங்கே தமிழ் கீபோர்டு வந்துருச்சு பாருங்கள். 1 2 3 எஃப்ஆஃப்எக்ஸ் எல்லாமே இருக்குது, ஏபிசி இருக்குது. இங்கே லெட்டர்ஸ் பாருங்கள், எக்ஸ்ட்ரா தமிழ் கீபோர்டு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கான்னு போடலாம், தா, சா, வா, லா, ஷா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு என்ன பண்ணலான்னா டூல்ஸில் போய்ட்டு ஒரு புதிய புள்ளியை நம்ம தேர்வு செய்யலாம், அதாவது பாயிண்ட் டூல். அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், கிராஃபிக்ஸ் வீல் அல்லது கோடு, சார்புலி அல்லது வளைவில் சொடுக்குக அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கிளிக் பண்ணுறோம், திரும்ப ஒன்று கிளிக் பண்ணுறோம். இப்போ மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு அச்சார கணிதத்தில் பார்க்கலாம். ஏபி அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நம்ம தொட்டு நகர்த்தி பார்க்கலாம். சரி, இந்த பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி அதோட நேம் அண்ட் வேல்யூ பாருங்கள். தலைச்சின்னத்தை காட்டுக, ஷோ வேல்யூன்னு இருக்குது. ஸோ கிளிக் பண்ணணுன்னா அது வேல்யூ பார்க்கலாம். அதே போல் பியை கிளிக் பண்ணி அதோட ஷோ வேல்யூ. அடுத்தது நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ குறுக்கு வெட்டு அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 லைன் வேணும். அதுக்கப்புறம் தான் இன்டர்செக்டை கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நான் வந்து ஒரு கோடு எடுத்துக்கிறேன். 2 புள்ளிகளை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் இந்த ஏ அண்டு பியை சூஸ் பண்ணுறேன். இப்போ மூட்டில் கிளிக் பண்ணியாச்சு, எனக்கு ஒரு கோடு வந்து கிடச்சிருச்சு. இதே போல் இன்னொரு கோடு நான் வரைய போகிறேன். 2 புள்ளிகளை தெரிவு செய்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ மூட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிற பாயிண்ட் அப்படி கிராஸ் அப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, அதே போல் ஏவிங்க கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த 2 கோடுகளும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வேணும், அதாவது குறுக்கு வெட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், செலக்ட் இன்டர்செக்ஷன் ஆர் 2 ஆப்ஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். அப்போ நான் இதையும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அது பாருங்கள், இங்கே அல்ஜிப்ராவே பாருங்கள், கோடு ஏகமாபி, இது ஒரு கோடு, கோடு சீக்கமாண்டி கோடு, இடை வெட்டுன்னு ஒரு வார்த்தை, லைன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி மேக்ஸ் நடத்தணும்னு நினைக்கிற டீச்சர்ஸ்க்கு இது கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.